இல்லை. என்னடா என்ன பிரச்சனை? அம்மாவாடா. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இங்க இருக்க மக்கள் தான் சம மாசு. நடுவர்களே நீ முதல்ல பேசு. நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையில போடலாம் சார். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் எப்படி கை தட்டுவாங்க பாருங்க பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்க ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜெயிலு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க ஒரு மண்டா. நீ ஊர் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா. நீ ஒரு கறி பிடிச்ச சிட்டுக்குருவி அண்டா. சார் என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அப்படி ஓரம் வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு. எதிரணியில இருந்து வந்து மனநிறைவான வாழ்க்கை சொத்து பத்து தான் புலம்பி தவிச்சாங்களா சார்? உண்மையில அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. உங்க அம்மாடா நீ அடுத்த ஜென்மத்துல வைங்க 2 பேரும் பிள்ளையா பெக்கணுமா? ஆமா சார். பெத்துக்க வேணாம் சொல்லல. சரி அவனை வேணா பெத்துக்க, இவனை பெக்காத. ஏன் சார்? இவன் ஆளு சைஸுக்கு இம்புட்டு சாப்பிடுவான். இம்புட்டு சாப்பிட்டான்னா எம்புட்டு சமைக்கணும். ஆனா உண்மையில சார் ஏன் தெரியுமா அவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைச்சேன்? பாசம். அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. வயிற்றுல கரு உருவானவன பாதி பப்பாளி படுத்தோட க்ளோஸ் பண்ணிருவேன். தாயாடாது பேயிடா. சொந்த பந்தம் வேணாமாம்ல? சொந்த பந்தம் அடுத்த ஜென்மத்துல உனக்கு மவனாவே பிறக்கணும். சரிம்பா. அதான்டா பாசம். அப்பதான் வாவத்துல இருக்கும்போது எட்டி வதைக்கணும். ஏன் மகனே இப்படி சொந்தம் வேண்டாம் என்று புலம்பி தவிக்கிறாய்? தெரியாமா பேசாமல் பேசு. முட்டை பொரியல், மும்பாலம், மட்டன் பிரியாணி. உண்மையிலே சார் சொந்த பந்தம் இல்லாட்டி இதெல்லாம் வந்து பிறந்திருக்க முடியுமா சார்? உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் சொந்த பந்தம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும் சார். சார் ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நீங்க நான் புருஷன். நீ யாரு புருஷன்டா? பத்துமா கொழுந்தியாடா லூசு போல. பொண்டாட்டி பேரை மாத்தி சொல்றாயா? குணா பரவாயில்ல. நேத்து வந்து பட்டிமட்டம் பேச நேத்து வந்து மும்பையில் பேரை சொல்லி போயிட்டான்டா. உண்மையிலே சார் சொந்தம்னா அன்புங்க, சொந்தம்னா பண்பு, சொந்தம்னா ஒரு தெம்பு. அவங்கள நம்புங்க, நீங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட சொந்த பந்தம் குடும்பத்துல இருக்கும்போது மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தருவாங்க சார் இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் சார். கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. உண்மையிலங்க சார் சொந்த பந்தம் இருக்கும்போது தானே சார் வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சி மனநிறைவெல்லாம் கிடைக்குது. உண்மையிலே பாருங்க இவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சுல்ல. இவங்களுக்கு தான் சொத்து பத்து தானே முக்கியம். பொண்ணு பார்க்க போகும்போது ஏங்க இவங்க 2 பேரும் தனித்தனியா சொத்து பத்திரத்தையும் படத்தையும் தூக்கி தட்டுல வச்சுக்கிட்டு தனித்தனியா போய் பொண்ணு கேட்டு பொண்ணு கட்டிட்டு வந்துட வேண்டியதானே சார்? ஏன் அங்காளி பங்காளி மாம மச்சான் அப்படின்னு ஊரே கூப்பிட்டு வேணோ பஸ்ஸா எடுத்துட்டு போய் பொண்ணு கேட்டாதானே சார் பொண்ணு கூட கொடுப்பாங்க. ஆமா, மேல சொந்தக்காரனை கூட்டிட்டு போனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. நம்ம கார் எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தா அவன் இன்னொரு கார் எடுத்துக்கிட்டு போய் அவனுக்கு கொடுக்காதேன்னு சொல்லிட்டு வந்துடுறான் சொந்தக்காரன். அவன் குடும்பமே விளங்காது.
அவங்க ஆத்தா வாயை திறந்தா மூட மாட்டான். அவங்க அண்ணன் தண்ணியை போட்டு திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பான்னு என்னத்தையா சொல்லி விட்டு கெடுத்து விட்டு வந்துடுறாங்க. சொந்தக்காரன் பண்றது பூரா அப்படிதான் பண்றான். ஆனா சார் இப்ப நைட் 2 மணிக்கு குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்க சார். அந்த குழந்தை அழுகும் போது இவங்க விட்டு 500 ரூபாய் பணக்கட்டை தூக்கி அந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டினா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுப்பா சார். ஒருபோதும் குழந்தை அழுகின்ற பொழுது பணத்தால் குழந்தையின் அழுகையை நிறுத்த முடியாது. பெற்ற தாய் அந்த குழந்தையை வாரி அணைத்து தன் நெஞ்சோடு அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை அந்த அழுகையை நிறுத்தும். உண்மையிலே சார் சொந்தங்கிறது சுவாசம் மாதிரி, சுவாசிக்காமல் வாழ முடியாது. அப்படிப்பட்ட சொந்தம் இருக்கும் போதுதான் மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தெரியுமா இருக்கும். அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். 4 படத்துல தானே பாடி இருக்க. ஆமா சார். நம்ம தண்ணீர் பந்தல் பாளையம் வந்துட்டா இல்ல. சரி. 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறம்மா. நன்றிங்க சார். நீ எத்தனை வருஷமா வாழணும்னு உன் புருஷனை போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ ஒன்னும் அவசரம் இல்ல. நீ இந்த அம்மா அவன் 3 பேர் லேட்டா வாங்க. உங்க இடம் போட்டு வைக்கிறியடா சார். இங்க பாருங்க, உண்மையிலுமே எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு பாருங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாத? உண்மையிலே சார் மகாலட்சுமி மாதிரி மட்டும் கிடையாது. அப்படி அழகா நாங்க பெண்கள் மனைவிமார்கள்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஆமா. ஏன் தெரியுமா பெண்கள் நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தான் சார். ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, நாங்க போய்கிட்டே இருப்போம். என்ன பேச்சு எதிரணியில இருந்து வந்து மனைவி மதிக்க மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறான்னு என்ன புலம்பு நாங்க 2 பேரும். உண்மையிலே சார் அவங்க எல்லாம் மனைவியை பார்த்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை டீ சார் போட்டு கூப்பிடுறாங்க மனைவியை பார்த்து. ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க. என்னைக்காவது மனைவி மகள் நாங்க தான் காப்பி. உன் புருஷனை போய் சொல்லு, இவெல்லாம் எவ புருஷனை தெரியாம 1.5 மாசமா சுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சொல்லிவிட்டிய. சொந்த பந்தம் கணவனை எப்படி மதிச்சு குடும்பம் நடத்துறோம் நாங்களா? அப்படிப்பட்ட கணவன் கூட மனைவியை பத்தி எப்படி தெரியுமா சொல்லுவாரு? மனைவியை பத்தி 4 வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே, 90 நிமிடம் தான் தொட்டணைத்த காலம்தான் 800 வருடங்களாய் இதயத்தில் கணக்குதடின்னு சொந்த பந்தம் தானே சார் சொல்ல முடியும். எங்க ஊர்லயும் ஒருத்தன் கவிதையை சொன்னான். ஒரு பிள்ளைய பார்த்து, அன்பே நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, உங்க அப்பன் தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு சொன்னான். இன்னொருத்தன் கவிதை சொன்னான் பாருங்க. இப்ப எல்லாரும் கை தட்டுவாங்க பாருங்க. செம்ம கவிதை, யாரும் சொல்ல முடியாது. அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்து விட்டு சமூகத்தோட ஓடி போயிட்ட. எப்படி 10 கவிதை வச்சிருக்கேன் நான். எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை சொன்னாரு, அது அந்த தேருக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கிட்டு உட்காந்துரு, அட்டையை வச்சுக்கிட்டு. சார் எங்க ஊர்லயும் ஒரு பையன் கவிதை சொன்னான் சார். தமிழை நேசித்தேன், தமிழ் பிறந்தது, தமிழ் செல்வியை நேசித்தேன், குழந்தை பிறந்ததுன்னு எழுதுறான் சார். கீழே போட்டிருப்பானே சிசேரியன்.
உண்மையில சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காதுங்க. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் சொந்த பந்தம் எப்படி தெரியுமா சார் கொடுக்கும்? பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருக்கும் சார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் புயல் கண்டு நான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் அங்கே கண்டே கை வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் நோய் கொண்டே வாடுகிறேன். வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் நோய் கொண்டே அருமையா கொடுங்க. ஆனா உண்மையிலங்க சார், போன வர எங்க அத்தா என்ன பார்த்து உலகம் எத்தனை கிலோடி அப்படின்னு கேட்டாரு. கட்டிங் போட்டு வந்திருக்கேன், என்ன கேட்டிருக்கேன் பாரு. உடனே நான் சொன்னேன், உலகம் எத்தனை கிலோவா, அத கணக்கிட முடியாது தான், அது பறந்து விரிந்த உலகத்தா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, உலகம் வெறும் 70 கிலோ தாண்டி அப்படின்னாரு. 70 கிலோவா எப்படியா தான் கேக்குறேன், என் உலகமே நீதான் அடிங்கிறாரு சார். தட்டை தூக்கிட்டு போய் எதுக்குடா? இது நடுவருக்கு வச்சது. இங்க எல்லாம் இந்த பழத்து மேலதான் குறியா இருக்காங்க. சார் இருமா, இங்க பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ பல பிரச்சனை கிளப்பி விட்டு இருக்க. இப்ப என்ன சொன்ன நீ தட்டை தூக்கிட்டு ஓடுன? இரு, எத்தனை மணியை போல சொன்ன? 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னா அப்படி சார். சொல்லிருப்பேன் 12 மணிக்கு சொன்னா அப்படி சார். கரெக்டா கட்டையில வாங்கணும்னு சொல்லியிருக்கேன்டா. கரெக்டா சொல்லியிருக்கேன்டா. இங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் கடை எங்கன்னு மட்டும் கேளுங்க. ஜவுளி கடை இருக்கு, மல்லிகை கடை இருக்கு, பெட்டி கடை இருக்கு, வட்டி கடை இருக்கு, எந்த கடையும் சொல்ல மாட்டாங்க. இப்படியே போய் சந்தில போனீங்கன்னா 3ஆவதா இருக்குன்னு காட்டுவாங்க. அதுவும் சுடுகாட்டு பக்கத்திலே வச்சிருக்காங்க. ஏன் சுடுகாட்டு பக்கத்துல வச்சிருக்காங்க தெரியுமா? எப்படி சுடுகாட்டுக்கு வந்துருவேன்னு தெரியும், அதனாலதான் சுடுகாட்டு பக்கத்திலே வச்சிருக்காங்க கடையை. ஆனா உண்மையில சார், சொந்த பந்தம் இருக்கும்போதுதான் சார் குடும்பத்துல மகிழ்ச்சி மன நிறைவெல்லாம் கிடைக்கும். பாருங்க, போன வாரம் எங்க அத்தா வேர்க்க விறுவிறுக்க முடியாந்தாரு சார். என்ன பிரச்சனை? நான் அப்படியே பதறி போய், நீங்க பதறிட்டாலும் யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க முடியாருங்களே அப்படிங்கிற, என்னை ஒரு நாய் துரத்திருச்சுடி அப்படின்னாரு. நாய் துரத்திருச்சா, எங்கேயாவது கடிச்சிருச்சாத்தா அப்படிங்கிறேன். கடிக்க தாண்டி வந்துச்சு, உன் ஆதார கடை காட்டினேன், திரும்பி போயிருச்சுடி அப்படின்ட்டாரு. உண்மையிலே நான் ஒண்ணு சொல்றேன், யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். அனௌன்ஸ் சொன்னாங்க பாத்திருக்கீங்களா? நாளைக்கு 10 மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. ஆம்பளை சட்டையை போட்டு நம்ம மாட்டில் போய் எடுத்து வந்துருவோம். இந்த பொம்பளையில அப்படி கிடையாது. பூ வச்சு, பொட்டு வச்சு, பவுடர் அடிச்சு, புட்டாமா போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, செயின் போட்டு போய் உட்காருவாங்க. உட்காந்தானே எடுத்தாச்சு போன்றுவாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச புனமாரி எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். ஆனா உண்மையில எங்க சார், எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது சார். மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு சார். எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகம் அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி, கண்ணு தெரியாதவன் என்ன சொல்லியிருக்கான் பாரு. என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கு நம்பர் அப்படி. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் சார். நீ கேர் பண்றது இல்லையே. எங்க கூந்தலத்துக்கு முன்னாடி போடு பாப்போம் சார். கூந்தலத்துக்கு முன்னாடி போடு. இதுக்கு என்ன சார் குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தீங்களா, பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கு. அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார், தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பாப்பேன், இருட்டா இருக்குன்னு விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனுஷன். இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது மனைவிங்கிற ஒரு சொந்தத்தால விடியும். எப்படி தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு விடியும்.
இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா உண்மையிலங்க சார், ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வருது. அத வந்து தம் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துவான் சார். அந்த பிள்ளையாலதான் சண்டையே வந்திருக்கும். உண்மையிலே சார், எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச்சு கூட்டிட்டு போவாரு. சென்னையில இருக்கிய பீச்சு கூட்டிட்டு போவாரு. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கு நான் தான் அப்படிங்கிறேன். அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கு தெரியும். நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருந்த ஆளுகளே எனக்கு தெரியலையே. என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட சார், நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு அப்படி சொந்த பந்தம் இருக்கும்போது அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா சார் இருக்கும்? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணான்னு சார். நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கல்லை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா. அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா. இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா. வளர்ந்த கல்லை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா. அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா. நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. உண்மையிலேங்க சார், பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம் சார், ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை இவங்கனால விலை கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்லி உண்மையிலே நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளை தூக்கி சொந்த பந்தங்கள் தான் சுமந்து செல்லுமே தவிர இவர்களுடைய சொத்து பத்து சுமந்து செல்லாது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. தண்ணீர் பந்தல் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சபடேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கைதட்டு கொடுங்கப்பா. இதுதான் எங்களுக்கும் பட்டிமன்றம் நடத்திய எங்களுக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி. இதுதான் முகமலர்ச்சியை அனுப்பிச்சு வைக்கணும் எங்களை.
சில ஊர்ல எல்லாம் பட்டிமன்றம் பேசுன்னு ஆரம்பிச்சோம்னா பல குழப்பம் பண்ணுவாங்க. விழாக்குழுவே 1/4 மணி நேரம் பேசுவாங்க. இப்பொழுது சிரிப்பு காட்டுறவங்க வந்திருக்காங்க, பாடுவோம் சொல்றாங்க. விவசாயி மஞ்சுநாதன் வந்திருக்கான், இப்படி பேசி இருக்காலப்புறம் கிளப்பி விட்டு அப்புறம் எங்களை பேச சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாம உண்மையிலே ஒரு ரசனையோடு ரசிக்கிறீர்கள். நகைச்சுவை சொன்னாலும் ரசிக்கிறீர்கள், பாடினாலும் ரசிக்கிறீர்கள், செய்தி சொன்னாலும் ரசிக்கிறீர்கள். உண்மையிலே ரசிகர்களுக்கே ரசிகம் பண்ற வைக்கணும், இங்கதான் வைக்கணும். உண்மையில அப்படி அருமையா ரசிக்கிறீங்க. கேட்ட கேள்வி என்ன? ஒரே கேள்விதான் கேட்டோம். மனிதன் மகிழ்ச்சியாக மனநிறைவான வாழ்க்கைக்கு துணை நிற்பது சொந்தங்களா சொத்துக்களா? இவங்க என்ன சொல்றாங்க? சொத்துத்தான் தேவை, சொந்தம் சரியில்லை. இவ சொல்றது பூரா உண்மையா இருக்கு. இவங்க 2 பேரும் சொன்னது உண்மை சார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்கு பக்கத்துல ஒருத்தர் நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. விஷம் கடுமையா ஏறி ஆஸ்பத்திரியில சேர்த்து 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. பிழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. நேத்து பாக்குறேன்டா, உசுரோட வர்றாயா, நீ இந்த செத்துருவோம் சொன்னாங்களே, எப்படி பிழைச்சான்னு. என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்தினா அப்படின்னா. உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடா, எப்படிரா காப்பாத்தினான்னு. ஒன்றும் இல்லை சார், பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னா. உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா சார். என்னடா வேலை? பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கு வேலை. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார். நல்ல பாம்புனா மலைப்பாம்பு கடிக்காது, முழுங்கு மலைப்பாம்பு. இந்த பொண்டாட்டியால சந்தோஷம் இருக்கா? பிள்ளைகளால சந்தோஷம் இருக்கா? மாமனால சந்தோஷம் இருக்கா? யாரால சந்தோஷம் இருக்கு? நிம்மதி இல்லை சார். பணம் கொடுத்தா அதுக்கு ஒரு சந்தோஷம், பணம் இல்லைன்னா சந்தோஷம் ஒன்றும் இல்லை. இப்போ பட்டிமன்றம் முடிச்சு நான் வீட்டுக்கு போவேன், பணத்தோட வந்தேன்னா வாங்க தான் வாங்கத்தான் எது இந்த சம்பருக்காக வர வாங்கத்தான், இல்லைன்னா அப்புறம் போங்கத்தான் தான். பணம் என்பது நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது. ஒருத்தர் மானத்தோட இருக்கணும்னா வருமானத்தோட இருக்கணும். உலக பணக்கார நாடுகள் சொல்றான், உலக பாசக்கார நாடுன்னு எதையா அறிவிச்சிருக்கானா? உலக பணக்காரர் வரிசையை அறிவிக்கிறான், உலக பாசக்கார வரிசையை என்னைக்கா அறிவிச்சிருக்கானா? ஒரு தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது. பணம் தான் வாழ்க்கை. நான் 600 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன விதியா? நைட்டு 12 மணிக்கு இங்க உட்காந்துருக்கணும், காசுக்கு தான் உட்காந்துருக்கேன். இந்த அவன் 450 கிலோமீட்டர் தள்ளி வந்து உட்காந்துருக்கேன். விதி பலனா? 3 நாளாச்சு நான் வீட்டுக்கு போய். இந்த அவன் கேக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஊசி போயிருமான்னு உட்காந்துருக்கான் 2 நாளைக்கு முன்னாடி. அதை 2 பேரும் உள்ள கையை விட்டு பிணைஞ்சு விட்டாங்க. அப்ப வாழ்க்கையில பணம் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. கம்ப ராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கலன்னு சொன்னா நீ கம்ப ராமாயணம் கிடையாது. உலகமே போற்றுகின்ற வீரத்துறவி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுக்கலன்னு சொன்னா இன்னைக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆன்மீகத்தை வளர்த்தது பணம். ஒரு அன்பை வளர்க்கக்கூடியதும் பணம் தான். நம்ம கொடுக்கிற பணத்தை பையில வச்சுக்கிட்டு போனோம்னா வீட்டுல அன்பு கிடையாது. போகும்போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு போனா என் பையன் அப்பா 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 வா சூப்பர் அப்படிப்பா. வாழ்க்கை எப்படி இருக்கு? நிம்மதி இருக்கா?
நடக்காத அதை சொல்றது. யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? கும்பாபிஷேகம் முடித்து ஒரு சேருக்கு வாடகை 10 ரூபா கொடுத்தா தான் இங்க ஏத்த முடியும். எல்லாம் பணம் தான். பணம் என்பது ஒரு சொல் தான். அந்த உலகத்தில் இந்த பணம் எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா? பணத்தை கொண்டு உண்டியல்ல போட்டுன்னா அதுக்கு பேர் காணிக்க. அதே பணத்தை ஒரு தொழில போட்டுன்னா அதுக்கு பேர் முதல். அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா லாபம், வராம போச்சுன்னா நட்டம். அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தா அதுக்கு பேர் அசல். அதே பணத்தை திருப்பி கொடுத்தாலும் வட்டி. அதே பணத்தை கொடுக்க மாட்டாலும் அதுக்கு பேர் வரா கடன். அதே பணத்தை ஒரு கல்யாணத்துல மொய். அதே பணத்தை பொண்ணு கொடுக்காத மாப்பிள்ளை கொடுத்தாலும் அதுக்கு பேர் வரதட்சணை. அதே பணத்தை வக்கீல் கொடுத்தா அதுக்கு பேர் பீஸ். அதே பணத்தை டைவர்ஸ் ஆளர் கொடுத்தா அதுக்கு பேர் ஜீவனாம்சம். அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தா கூலி. அதே பணத்தை ஒரு மாதம் செஞ்சு கொடுத்தா சம்பளம். அதே பணத்தை ரிட்டையர் கொடுத்தா பென்ஷன். இந்த பணத்தை நோக்கித்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பணம் இல்லாம என்ன சார் பண்ண முடியும்? இவ்வளவு பிரம்மாண்டமா ஜோடிக்குது. மெயின் ரோட்ல போல லைட் தெரியுது. எத்தனை போக்கஸ் லைட். அவ்வளவு பணம். பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? இல்ல வை ஏன் பொண்டாட்டிடா. எங்க ஊர்ல மழை பெய்யுதான், இங்க மழை பெய்யுதான்னு கேக்குறேன். அந்த அக்கறையில கேட்கல. மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது. அந்த அக்கறையில உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காயா. அவளை பத்தி எனக்கு தாயா தெரியும். நாளைக்கு யாராவது என்னை பார்க்க வரட்டும். மகாராஜா எங்க? அவங்க மகாராஜா செட்டியார் வீட்டுக்கு கும்பாசுக்கு போயிட்டு வந்து படுத்து கிடக்குறாரு. ஒரு 10 நாள் பட்டிமன்றம் எல்லாம் வீட்டில் படுத்து கிடக்கணும். மகாராஜா அங்க அந்த தான் கிடக்குறான். தின்னு திண்ணையில கிராம தலையில ஒரு குடம் தண்ணி தூக்கி ஊத்துங்க. உண்மையிலே இப்படி இருக்கிற காரணத்தால் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை. சொந்தங்களை விட சொத்துக்களே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது. நேத்து பறந்த கதை தெரியும். உட்கார்றா முதல்ல. அப்ப சொந்தம்னா என்னன்னு பார்க்கணும். 2 பேர் பேசியிருக்காங்கல்ல சொந்தத்துக்கு. சொந்தம்னா என்னன்னு பார்க்கணும்ல. முடிச்சிடறேன். இப்ப பட்டிமன்றம் முடியும். நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியாகப்பா. போய் படுத்தனும் பைதிக்கிட்டு ஊர் சுத்தி போய் படுறான்ப்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்கே, என்னன்னு சரியா பேச முடியணுமா அப்படின்னா, சூடா பாலை ஆத்தி கொடுத்து போய் படியா, நாளைக்கே வேடசந்தூர்ல பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று புகுந்த பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்கிற சொந்தம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், ஒண்ணும் இல்லாம போய் நிக்கிறோம். வீட்டுல போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண் கலங்கி நிற்கும் போது பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க, என்னன்னு தெரியலையம்மா, எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படியுமே என் பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். கண் கலங்கும் போது அந்த பெத்த தாய் காதுல கழுத்துல கிடக்கிறத கழட்டி கொடுத்து, ஏன் தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கூட கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவள் நம் தாய் என்ற சொந்தம். இல்லைன்னு சொல்ல முடியாது. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. வீட்டுல போய் அம்மா தலைவலினா எங்க அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திரை தரவு வேணாம், என் மனைவி தைலம் தர வேணாம், என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கே அப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியா போயிருமே. எத்தனை கோடி கொடுத்துச்சா நீங்க வாங்குவீங்க? உண்மையில நாங்க மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். அதை நகைச்சுவைக்காக ஒன்று தெரிஞ்சுக்குங்க சார், மனைவி என்ற ஒரு சொந்தம் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவ போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். இந்த மனைவிங்கிற சொந்தம் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், இல்லைன்னா திண்ணையில தான் பாய். மனைவியினுடைய அருமை ஆற்று கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய சொந்தம்னா என்னன்னு தெரியும். சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார், வயசான தாத்தா இருப்பார். பேர ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், பேத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும். அந்த மஞ்ச வண்டியில வந்து 4 மணிக்கு இறங்கும். இந்த தாத்தா கூப்பிட போவார், பேராண்டி ஓடியாங்க, தாத்தா கூட்டிட்டு போறேன், பேக்கை கொடுங்க, தாத்தா மாட்டிக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாயிடுச்சு, நான் வச்சுக்கிறேன் தாத்தா.
டேய் இந்த லஞ்சு பேக்காவது கூட நான் கொண்டு வரேன். வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா, உனக்கு வயசாச்சு தாத்தா. அப்ப நான் என்னடா பண்றது, என்னைய தூக்கு தாத்தா அப்படின்பா. இவ்வளவே மாட்டிக்கிட்டு இது எந்த பணத்தாலையும் வாங்க முடியாது சார். இந்த அன்பை எந்த பணத்தாலும் நீங்க இதை வாங்க முடியும் சொல்லுங்க பாப்போம். ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பாரு, அவர் பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க, அவர் வந்தாலும் ஓரமா ஒதுங்கி போவாங்க. இந்த பேரை போய் குடுக்கணும் முடியாருவான், ராமசாமி அப்படிம்பா. அவர் சந்தோஷப்படுவார், எங்க பேராண்டி எங்க குலசாமி பாரு. வீட்டுல அவருக்குன்னு தனி தட்டு இருக்கும், அவருக்குன்னு தனி டம்ளர் இருக்கும். அவர் சாப்பிட்டால யாரும் சாப்பிட விட மாட்டாரு, அவ்வளவு ஒரு கரெக்டா இருப்பாரு. இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, பேரன் குடுக்கணும்னு உடனே சர்றன்னு ஒண்ணு கடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். தெரிஞ்சு எங்க சாமி அப்படின்னு அவர் வரல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இது எந்த பணத்தாலே வாங்க முடியாது சார். இந்த சந்தோஷத்தை எந்த பணத்தாலே வாங்க முடியாது. தாய்மாமன் என்கிற உறவு, தாய்மாமன் என்கிற உறவு நம் வாழ்க்கையிலே தாய்மாமன் என்ற உறவு ஒரு உன்னதமான உறவு. பிள்ளைக்கு மொட்டை அடிக்கும் போது எங்க பகுதியில எல்லாம் மொட்டை அடிக்கும் போது காது குத்தும் போது பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு தாய்மாமன் மடியில உட்கார வச்சு பிள்ளைக்கு காது குத்துவாங்க. ஏன் தெரியுமா தாய்மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துறது? அந்த காது குத்தும் போது புள்ள வலி தாங்காம கத்தி அழுவும். அப்ப தாய்மாமன் தட்டி கொடுப்பான், கவலைப்படாத கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் உன் தாயோடு பிறந்த நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதுதான் அந்த தாய்மாமன் என்கிற உறவு. யோசிச்சு பாருங்க சார், எப்படிப்பட்ட உறவுகள். தாத்தா பாட்டி நம்ம சொல்றோம், பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குதுல்ல, கிளச்சு போடுதுன்னு திட்டுறோம். 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. திட்டுறோம். ஆனா எத்தனையோ வீடுகளில் 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்திலே இருக்கிறதே, கிளைத்து போட பிள்ளை இல்லையே என்று ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள், அந்த பிள்ளைகளுடைய பாசம் என்னவென்பது தெரியும். ஒரு சிலருக்கு இந்த சமூகத்திலே உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகள் பிறக்கிறார்கள். தம்பி கொஞ்சம் அமைதியாக முடிச்சிடறேன். உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த தாய் சவுடாம்பி தாயிட்ட போய் என்ன வேண்டுவா, அத்தா எல்லாருமா தானே நானும் கடிச்சு வாய் குழந்தை பெற்றேன், எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி என்ன எனக்கு குழந்தை கொடுத்தேன், ஆனால் என் பிள்ளை ஊனமா பிறந்துருச்சே, அத்தா ஒன்று மட்டும் செய்தா, நீ கொடுத்த பிள்ளைய நான் வேணாம்னு சொல்ல முடியாது, நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி என் பிள்ளையை எடுத்துக்க, ஏன்னா என்னை மாதிரி என் பிள்ளைய ஒருபோதும் யாரும் பார்க்க முடியாது என்று வேண்டக்கூடிய தாய் என்கிற சொந்தம். நண்பர்கள், நான் இப்படி சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எனக்காகவே வாழ்ந்தவர் என் தந்தை. என்னை எனக்கு 4 அக்காவை நல்லா கல்யாணம் பண்ணி நிறைய நகை போட்டு நல்லா கட்டி கொடுத்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு என்னை ஒரு ஆசிரியராக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு கை நிறைய சம்பாதிக்க வச்சு எல்லாம் செய்து என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்க அப்பா இறந்து 1 வருஷம் வரைக்கும் எங்க அப்பா ரூம்ல இருந்து நான் ஒரு பொருளையும் எடுக்க மாட்டேன் சார், அப்படியே வச்சிருந்தேன். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்க அப்பா ரூம்ல போய் உட்காருவேன், எங்க அப்பா என்கிட்ட பேசாத மாதிரியா இருக்கும் சார். ஒரு தந்தையை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. பிள்ளைகளை இழந்தவனுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைகளுடைய உறவு என்னவென்பது. எல்லா பிள்ளைகளுமா தான் பெக்கிறாங்க. 18 வயசு 16 வயசு 20 வயசு 21 வயசுல விபத்துல பிள்ளைகளை இழந்த அந்த பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள். ஒரு பிள்ளையை இழந்த வழி, அந்த உறவை இழந்த வழி என்னவென்று தெரியும். சொந்தத்தை இழந்தால் தான் தெரியும். பணம் என்பது வரும் போகும். பணத்தால் ஒரு உறவை ஒருபோதும் நிர்ணயிக்க முடியாது. பணம் இந்த சமூகத்தில் உறவை நிர்ணயிக்கிற அளவுகள் கிடையாது. நாம் எதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. இந்த உலகத்தில் அந்த தாய் சௌடாம்பை தாய் நம்மளுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாள். வாழ பணம் தேவைதான், ஆனால் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ சொத்துக்களை விட சொந்தமே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.